ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி 2. எத்தனை தடவை கிராணி 2 போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கிராணிக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி ஷீட்டில் ஒரு லக் அடிச்சிருச்சு. அதனால பணக்காரி ஆகிட்டா தேங்காய் மண்டையோட சொத்தை இந்த பேர் என்னாச்சோ பூசணிக்காய் மண்டையன் ஆட்டையாக போட்டான். அதனால 2 பேர் இப்போ பணக்காரங்களாகிட்டாங்க. 2 பேர் பணக்காரங்களாயிட்டு இப்போ கிராணி 1 இருக்குது. கிராணி 1 பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிடைக்கல. அது பழைய வருஷன் தான் இருக்குது. இதுவும் பழைய வருஷன் தான் இருந்தாலும் இது நமக்கு விளையாட தெரியும். அதனால் சரி, ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஈஸி ஹை. ஓகே, கொடுத்தாச்சு. கோ. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இருங்க. ஓகே, வந்துருச்சு. இடையில ஆட் வந்துருச்சு. அதான் சுற்றுது என்னன்னு பார்த்தா ஆட் வந்துருச்சு. ஓகே ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கேம் ப்ளே வீடியோ போட போகிறேன்னு நீங்களே கெஸ் பண்ணலாம். அடுத்த கேம் ப்ளே வந்து ஐஸ்கிரீம் 1. ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கேம் தான். சின்ன வயசுலேருந்து விளாடுவேனா. பட் வந்து 2 பேரும் வரதே கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குவாங்க. ஏய், பூசணி மண்டையன் வந்துட்டான். தேங்காய் துருவி தேங்காய் மண்டை. ஒருத்தி லேட்டாக்கும். அப்படியே வாயாக குத்தணும் போல தோணும். அப்படி சொட்டையா பார்த்தீங்களா? ஃபாரின்காரனுக்கு இருக்க சொட்டை மாதிரி இருக்கு. சொட்டையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காமெடியாக ஃபுல்லாக பணத்தை வச்சு செஞ்ச மாதிரியே இருக்குதுங்க. கோல்டாக இருக்குது. இது என்னதுரா? எவனோ எத்தி பார்க்குறான். போட்டு ஸ்டன் கன் வேற லெவல். எடுத்தோடனே ஸ்டன் கன் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் மண்டையை ஃபஸ்ட்டு தான் கொண்டுருவோம். இல்லை, இவன் வரான் பூசணிங்க. பூசணி என்னடா அவனுக்கு என்ன அவ்வளோ தும்புறான்? என்னங்க நம்ம கண்ணாடிலாம் போட்டிருக்கான். ஏதோ வேணா நமக்கு கண்ணில் வர மாதிரி வந்திருக்கு உனக்கு. பூசணி வருமே. தேங்காய் மண்டை வருமே. தேங்காய் நீ. ஓகே, இப்போ இருங்க, அது இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, அது இல்லை. எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லெண்டினாவோட புள்ள தான். ஏய், ஐயோ, செக்யூரிட்டிக்கு தரமாட்டாங்க நாய். நாயை தாடா. பாருங்களேன், விளம்பு நம்ம உடம்புக்குள்ளே ஏறினா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும்ல. அதுக்கு மாதிரி உனக்கு ஆயிருக்கு. சிரிப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, என்னடா எல்லாத்துலேயும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தாங்க ஈஸியாக இருக்குது. எனக்கு அதான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கூட இருக்கலாம். போட் கீ தேவையில்லாத விஷயம். இங்கே தான் இருக்கா? என்னங்க இது? ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே இதில் இல்லைல்ல. ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு வழி இல்லை. இது ஸோ ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே இல்லை இதில். சரி, போட் எஸ்கேப் பண்ணலாம். போன தடவை வந்து பார்பி கிராணி போடும் போதே வந்து இந்த எஸ்கேப் தான் பண்ணேன். அது பேர் என்னது? டோர் எஸ்கேப் தான் பண்ணேன். இந்த தடவை போட் எஸ்கேப். ஓகே, எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. க்ரோபார் வேறு லெவல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் கீழே போயிடலாம். ஐயோ, இன்னும் 2 பாடி மறந்துடுச்சு. வந்து நடுச்சுதானே, அவ்வளோதான். ஐயோ, என்னங்க ட்ராப்பெல்லாம் வச்சுட்டு போயிருக்கு. இங்கே இன்னும் கட்டையாக தங்கமானே தெரிலையே. தங்க போட். இது பார்த்தீங்கன்னா சாணி தானே. சாணி மாதிரி இருக்கும். இப்போ என்னமோ தண்ணி தான் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட்டோ பஸ் கை கால்லாம் வெளியே தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோபார் எடுத்துடலாம். கிளம்பி வந்துட்டாங்களான்னு தெரில. க்ரோபார் தானே படுங்கணும். காசு எடுத்து கையில் வச்சுப்போம். மேலே போகும்போது வந்துட்டாங்கன்னா போட்டு நினச்ச மாதிரியே தேங்காய் இல்லை, பூசணி. ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் மண்டையை பூசணி மண்டையை பார்த்து. மாடி தேங்காய் நாயை. முன்னாடி தான் முடி இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா அப்படி சொட்டங்க. இங்கே பாருங்க எப்படி சொட்டை. முன்னாடி முடி இருக்க மாதிரி இருக்குல்ல. சோச்சோ, சீக்ரெட் ரிவீல் ஆயிடுச்சு. கிராணியோட சீக்ரெட்.
ஓகே, அந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியல உங்களுக்கு. ஏன்னா கேஸ் வந்து எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ இங்கே நான் டோர் ஹேண்டில் எனக்கு தேவை கிடையாது. போடு எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? போய் மாட்டிடுவோம். அங்கே மாட்டிக்கிட்டு அப்படியே போட்டு வந்துடலாம். இப்போ மேலே மாட்டிடுவோம், என்ன பிரச்சனை? இப்போ வந்து வேற என்ன தேவை நமக்கு? பெட்ரோலு, ஸ்பார்க் ப்ளக்கு, பெடலாக்கி. ஓகே, பெடலாக்கி கிடச்சிரும். மற்ற எல்லாம் எங்கே இருக்க போகுது? க்ரோபார் மற்ற சேஃப்கி அது மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். இங்கே எதுவும் இல்லை. க்ரோபார் எடுத்துப்போம். க்ரோபார் சொல்லிட்டு க்ரோபார் தவிர மற்ற எதுவுமே எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சளி பிடிச்சிக்கிச்சு, சாரி. இங்கே தான் இருக்கா? டோர் லாக் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? தேங்காய் மண்டை அப்படியே அடிக்க வருது, தொலையை அடிக்கிட்டு. போட்டு கேசலின் என்ன எனக்கு டக்கு கிடைக்குது எல்லா பொருளும். ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, வேலையை கட்டி விட்டாங்க. ஓகே, இங்கே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை. கீழே இங்கே ஒன்று இருக்குல்ல, இங்கே ஒன்று வந்து பார்த்துட்டு வந்தோம். அப்படியே ஊற்றி விட்ருவோம். ஓகே, ஊற்றியாச்சே. அப்படியே உள்ளே போட்டு விட்டு வேறு என்ன தேவைப்படுகிறது? வேறு என்னங்க? ஸ்பார்க் ப்ளக்கு. ஐயோ, அடிச்சிட்டாலே நாசமா போறவன். கிராணி உனக்கு இருக்குடி நாய. என்னையா அடிச்சிட்டாலே? ஃபஸ்ட்டுலேயே முடிச்சிருவேன்னு நினச்சா அடிச்சிட்டா. செவுத்தரம் நோட்டே பண்ணல. செவுத்தில் பார்த்தீங்களா டாலர்ஸ் இருக்குது. $100 நோட்டாக கொட்டி கிடக்குதுங்க. பெட்டு கூடயா? பெட்டு இல்லை, கல் அது. சி, போய் தேங்காய் மண்டையிட்ட போய் அடி வாங்கிட்டேன் பார்த்தீங்களா? பூசணி எங்கே போனான்னு தெரில. சி, ஐயோ, எப்படி நான் கரெக்டாக அங்கே என்ன இருக்குன்னு தேடலான்னு போய் பார்த்தா தேங்காய் மண்டை வந்து டமக்குன்னு அடிச்சிருச்சு. வண்டா பாருங்க, மொட்டையை அடிச்சிட்டு வந்துட்டான் பையன். எந்த ஊருக்குன்னு தான் தெரில, பழனிக்கு அடிச்சுட்டு வந்திருப்பான் போல. சரி, இங்கே தானே பார்த்தோம். ஸ்டன்க்கு நான் ஃபஸ்ட்டு எடு. நாய்ங்க கொண்டுறணும், 2 நாயையும், கிழட்டு நாய்ங்க. திமுருக்குனே பண்ணிடுறாங்க அந்த கிழட்டு பையன். என் மண்டையை உடச்சி விட்டு தேங்காய் பூசணி கிருக்கடா ஒரு நாள் பூசணி அமைக்க வச்சு மண்டையை வச்சுக்கிட்டு பூசணி தலைய வேற எங்கே நம்ம செக் பண்ணணும்? ஓகே, எதுவுமே கிடைக்கலையே. எங்கே? இங்கே இருக்குங்களா? இங்கே வந்து வழியில் இங்கே ஒன்று இருக்கும். போட்டு ஸ்பார்க் பிளாக் வேற லெவல். இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மைண்டட் கேரக்டராக இருக்கணும். ஐயோ, இது பெடலாக்கி வேறு. பெடலாக்கி எனக்கு தெரியுங்க. அந்த இங்கே தானே இருக்கும், அந்த டைனிங் டேபிள் கிட்ட தானே இருக்கும். கரெக்டு அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. போய் பார்த்துருவோம். கிடச்சிச்சுன்னா நமக்கு லக்கு, இல்லைன்னா நம்ம தேடணும். இங்கே தானே? இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே பார்க்கவே இல்லை. அட ஷிட். கீழே போய் அங்கே தேடுவோங்க. கீழே போயிட்டு அங்கே அந்த க்ரோபார் இங்கே தானே போட்டேன். இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அங்கே இருக்கான்னு போய் பார்க்கணும்.
வாய்ஸ் அப்பப்போ மாறி மாறி வரும், கவலைப்படாதீங்க. என் வாய்ஸ் தான் அது. சளி பிடிச்சதுனால இப்படி நான் இப்படி பண்ணேன்னா வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுது. கட்டிங் பிளேயர்ஸா? ஐயோ, இப்போ மேலே வர போய் பார்க்கணுமா? நான் சேங்க ஏதோ ஓகே, நான் மேலே போட்டு வந்து ஸ்டன்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தானே இருக்குது. ஓகே, சூப்பர். ஓகே, மேலே போயிட்டு போட்டுருவோம். மேலேயும் தங்கத்தாலே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பணக்காரி ஆகிடுச்சா இது? ஹேண்டு வீலு இங்கே போட்டாச்சு. ஸ்டன்கனை போய் எடுத்து வந்துடலாம். வந்த கிளிய வண்ண கிளிய உள்ளார உன்னால காய வழி கண்டே நடி உன்னை கண்டே நடி அன்பான கூடு நீயும் கமச்சி மாமே சைட் அடிக்க உன்னை விடிய விடிய காதலிக்க மாமணி போட்ட மைனா நான் வைக்கிறிய நீ குயினா. என்ன பாட்டெல்லாம் பாடுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா போர் அடிக்குதுல்ல, அதனால போர் அடித்தா என்னங்க பண்ணுறது? கிழட்டு கீழே இருக்கும், சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு கொண்டுருவோம். இங்கே தேடி தேடி போய் கொண்டு அப்புறம் எடுத்துப்போம் அந்த சேஃப் கீழே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்க அவ்வளோ வாய்ப்பெல்லாம் இல்லை, தெரியும். சும்மா தேடி பார்த்தேன். ஐயோ அடிச்சிட்டாங்க அட கிழட்டு நாயே. பூசணி மண்டையன் ஆளுக்கு ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, எனக்கு வர கடுப்பு. செவுத்தெல்லாம் உடச்சி அயன்மேன் மாதிரி அப்படியே சூட்டெல்லாம் எடுத்து அப்படியே ஒரே பஞ்சில் அப்படியே ஒரு பில்டிங்கை டெஸ்ட்ராய்ட் பண்ணி. ஐயோ, ஆடு வேற. ஆடு வந்தாவே எரிச்சல் ஆகுங்க. ஐயோ இந்த கிழட்டு. ஐயோ ஐயோ, இது கிழட்டு போயிடும் எல்லாமே. பூசணி மண்டையனே இருறா, உனக்கு இருடா பூசணி மண்டையன், பூசணி நாய. எல்லாமே வயசாகுது. நான் அடிக்கிறான் அப்படியே வாயை போட்டுக்கிட்டு சொட்டேன். வந்துட்டா பாருங்க, நாசமா போகிறேன். இல்லை செத்தறிக்கல, நீலாம் ஏன்டி உயிரோட இருக்க? உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? காசு மட்டும் இவ்வளோ வச்சிருக்கல. தங்கத்தாலே வீடு செய்ய தெரியுது. புருஷனுக்கு காது, இது காது கேட்காதான். இது கண்ணு தெரியாது, அது அவனுக்கு காது கேட்காது. காதை சரி பண்ணுவோம், கண்ணை சரி பண்ணுவோம். இல்லை ஒரு கட்டையை வாங்கி போட்டு டம்மு டும்முன்னு வரவனெல்லாம் அடிக்க வேண்டியது. வந்துட்டா பாருங்க. எப்படி அடித்தோம் அட. நாங்க மூணா கரெக்டு. நான் எப்படி அடித்தான் மேலே தான் நான் சுட்டுட்டேனே. இந்த ஆடு வேற. ஐயோ, நானே இருக்கிற டென்ஷனில் ராபிடோவான் போடா. 4 பண்ணிட்டோமா? ஐயோ, இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. ஐயோ, கிழட்டு பைய என்ன ஒரு நொடி நொடி நடக்கிறான். ஐயோ, இவனுக்கு பண்ணுற வெறுப்பு எடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர்த்தையும் கொண்டு குமிச்சிட்டு தான் என் வேலையை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு கொல்ல விட்டு தப்பு. நாசாவா பாரு. ஐயோ, எப்படி தப்பிச்சானே தெரில. வந்துட்டான் பண்ணுங்க பூசணி நாய. நடந்தா போற, அவனுக்கு இருக்குடா காலை உடச்சு விடுண்டா. எப்படி அப்புறம் நடக்கும் நாய? அடி தேங்காய் துருவி வரைய பாரு, மண்டையை பாருங்களேன், தேங்காவை துருவி போட்ட மாதிரி. ஓகே, மேலே தானே விட்டோம். எப்படிங்க அடித்தான்? அவனை சுட்டுட்டேன். எல்லாம் சீட்டிங், மகா சீட்டிங். டெவலப்பர்ஸ் ஆளுங்க தானே உருவாக்கினாங்க. சாரி கைஸ், வீடியோ கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. ஆகும்போது கட் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா சரி, அந்த எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த டெவலப்பர்ஸை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். இந்த கிழட்டு நான் ஏன் கொண்டு வந்தாங்க? தேங்காய் மண்டையன், சி பூசணி மண்டையன்.
எங்கே போவானுங்கன்னே தெரில. ஐயய்யா வேலை வாங்கடா. ஐயய்யா கிழட்டு பயில காது கேட்காது. காது கண்ணெல்லாம் சரி பண்ணுவோன்னு இல்லை, உக்காந்து சொல்கிறதே வேஸ்ட்டு. இந்த நாய்ங்களுக்கெல்லாம் வீடே தங்கத்தால் கட்ட தெரியுது. கக்கூசை கூட இந்த தங்கத்தால் கட்டுறாங்க. ஆ டிவி ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைங்க. கிழட்டு பையன் எங்கே போனா? ஐயா தான்ட்டா பாருங்க. என்னமோ கை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துட்டேன். சாப்பிடா கிழட்டு நாய். ஓகே இப்போ என்ன பண்ணும்? சேஃப் கீ எடுத்துகிட்டு சேஃப் அன்லாக் பண்ணும். அட என்னங்க அது அப்படி மின்னல் வேகத்தில் எடுத்தனா? இது என்னங்க அப்படி சேஃப்னு பேர் வச்சுருக்காங்க? சேஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்குது. அதுக்கே சேஃப்னு பேர் வச்ச ஒரே ஆள் போடு படலாக்கிது. ஆனால் கேம் பிளே முடிக்க போகிறோம். 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 16 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம முடிக்கிறோம். இதில் 4வது டே வேறு போயிடுச்சு. ஷோ ஹோ ஓகே, திறந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஏறி உட்காருவோம். இல்லைங்க, போட் கீ மறந்துட்டேன். என்னடா வரமாட்டேதுன்னு பார்த்தா. ஓகே கிளவி கிழட்டு மண்டையன் உயிரோட வந்துட்டான் திருப்பி. கிழட்டு மண்டையனே கண்ணாடி போட்டிருக்காங்க. நான் கூட என்னமோ ஏதோ வேடம் தான் அவங்களுக்குள்ளே வந்து நினச்சி கண்ணாடி போட்டிருக்கேன் நாய். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நீங்கள் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறது நல்லா தேங்க்ஸ். ஓகே, வீடியோவுக்கு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் முக்கியம். ஓகே சரி, பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.